ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட் அல்வா செய்ய போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இதோட ஐட்டம்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோவும் நான் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 4 பெரிய கேரட் எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை வந்து தோல் நல்லா சீவி சொருகி மிக்சியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா அரைப்படாது. இப்போ இப்படி பண்ணி போட்டிங்கன்னா நல்ல மாவாட்டம் வந்துடும். நல்லா ஒரு 2 டைம் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சல்லடை வச்சு வடிச்சிக்கலாம். ஏன் நம்ம வடிக்கணும் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஒரு வேஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது உரமாவோ எதுக்கோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இதான் வேஸ்ட்டுங்க. இதை நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு எதாவது செடிக்காவோ மரத்துக்காவோ ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் கப் எடுத்துருக்குறோம். தண்ணி வந்து 1 கப் எடுத்துருக்கேங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நான் பேனில் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துனிங்கன்னா கட்டி ஃபார்ம் ஆயிருங்க. அதனால் முன்னாடியே வந்து இதை கேரட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக இருக்கும். செமி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம கேரட் தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தோம்னா அல்வா பதத்துக்கு வருங்க. நீங்கள் சேர்க்கலன்னா மைதாவோ கோதுமை மாவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆஃப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா நீங்கள் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி மட்டும் வறுத்தா போதும். நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை வறுத்துட்டு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் உள்ள நெய் விட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த கேரட் தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வருங்க. உணவுமே கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். நீங்கள் விடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே கடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான்ஸ்டிக் பேன் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் நல்லா ஓரளவு கெட்டியாகிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வந்து நான் வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். ஹாஃப் கப்பெலாம் சேர்த்தா பத்தாதுங்க. நான் வந்து 1 கப் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பு வேண்டாதவங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு மொத்த ஸ்டேஜு. நான் ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்தோன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு வணக்கு விட்டுக்கலாம். இது லாஸ்ட் ஸ்டேஜு. ரெட் கலர்லேருந்து ஆரஞ்சு கலர் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக ஒரு 1.5 டீஸ்பூன் ஆஃப் நெய் விட்டு ஒரு டைம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த இது ஊற்றிக்கலாம், கேரட் மிக்சர். இதுக்கப்புறம் பார்த்தா தெரியும் ஒட்டாமல் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு செஞ்சுக்கலாம். நெய் நிறைய விட்டது காரணம் இதனால் பீஸ் வந்து உழுக மாட்டேங்குச்சு. இந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்படியும் சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பாய்.